ஹலோ கைஸ், ஒன் பீஸ் மங்காவோட சாப்டர் 1121க்கான ஸ்பாய்லர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் அந்த ஸ்பாய்லர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த மேட்டரை பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த சாப்டர் தரமாக இருக்கும் போது ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்தாலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் போன சாப்டரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா எமித் வந்து ஏதோ ஒரு பவரை நேரம் வரப்போ யூஸ் பண்ணிட்டு ஜாய்வா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு எமித் ஏதோ பவர் யூஸ் பண்ண ரெடியாக இருந்திருக்கு. அந்த மாதிரி காமிச்சு அதே நேரம் நம்ம வேகாபங்க் வந்து கோல்ட் ராஜரோட பேர் கோல்ட் டி ராஜர் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மக்கள்லாம் கோல்ட் ராஜர் பேர் வந்து கோல்டி ராஜர் அப்படின்ட்டு ஷாக் ஆகி டிக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிருந்தது. ஸோ இப்போதைக்கு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தௌசண்ட் சனி கரெக்டாக எல்பாஃபோட ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சேட்டன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு எல்பாஃப் ஷிப்பில் தான் இருப்பார். இதே எல்பாஃப் ஷிப்பில் தான் லூஃபி அப்புறமா போனி 2 பேருமே இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேருமே அவங்களோட நிக்கா ஃபார்முக்கு போயிட்டு ஒரு காம்போ அட்டாக் போடுறாங்க. இந்த அட்டாக்ல சேட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. போன சாப்டரில் இதே மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து மார்ஸை பறக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சேட்டனை பறக்க விட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேரோட ரியாக்ஷன் காட்டுறாங்க. இந்த இடத்துல விவி ஷிரோஷி அப்புறமா வின்சுமக் ஜட்ஜ் இருக்கார்ல, அந்த கேரக்டர் இருந்திருக்காரு. அதாவது நம்ம சாஞ்சியோட அப்பா தான். ஸோ இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கேமியோ மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த ப்ராட்காஸ்ட் பற்றி இவங்க தான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல வெகாபங்க் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு பவரான வெப்பன் இருக்குல்ல, இந்த ஒரு வெப்பனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஒன் பீஸோட ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டுருக்கு. அந்த ப்ளூட்டான்லேருந்து ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் இருக்குது அப்படின்ட்டு பல இடத்துல பேச்சு போயிட்டான்னு இருக்குது. இந்த இடத்துல வெகாபங்க் இந்த ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை பற்றி மக்களுக்கு ஓப்பனாக சொல்கிறாரு. அதே நேரம் இந்த உலகத்தோட மொத்த விதியுமே இந்த ஒன் பீஸை யார் அப்டெயின் பண்ணுறானோ அவன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாரு. அதாவது யார் அடுத்த கிங் ஆஃப் பைரட்டாக மாறானோ அவன் கையில் தான் இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்தோட ஃபேட்டே இருக்குது அப்படின்ட்டு வெகாபங்க் இந்த ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா மேஜர் கேரக்டரோட ரியாக்ஷன் காட்டுறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈமோட ரியாக்ஷன் இடத்துல வருது. ஸோ ஈமோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமிச்சிருக்காங்க. பட் இப்போ வரையுமே ஈமு ஒரு பொண்ணா பையன் அப்படின்ட்டு எந்த மேட்டர் பேச சொல்லவே இல்லை. அதே நேரம் ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்குல்ல, அவங்களே காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவுக்கிஜி காட்டுறாங்க. அதே நேரம் மெரைன்ஸில் நிறைய மேஜர் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறாங்க. அதுக்கடுத்து சில பல நியூ கேரக்டர்ஸை இந்த இடத்துல காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூ கேரக்டர் சொல்கிறப்ப எனக்கு வந்து மேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பீஸ் கேரக்டரையுமே ஒரு 1 பேட்ச் போட்டு வருவாருன்ட்டு ஓட சொல்லியிருந்தாரு. இந்த மேட்டர்லாம் ஆன்லைனில் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அந்த கேரக்டரை இந்த இடத்துல காமிச்சா நல்லாயிருக்கும். காமிப்பாங்கன்னு தெரில, காமிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து ட்ராகனை காட்டுறாங்க. ஸோ ட்ராகன்லாம் பார்த்தீங்கன்னா எக்கெடுக்கு வந்து நம்ம லூஃபியை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு ரொம்ப நாளே ஃபேன்ஸ் நம்பிட்டுருக்காங்க. பட் ட்ராகன் வர மாதிரி தெரில. இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம ட்ராகனோட ரியாக்ஷன் தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஷாங்ஸை காட்டுறாங்க. கடைசியாக நம்ம ஷாங்ஸ் வந்து கிட் பைரட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறத பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல ஷாங்ஸை காட்டுறாங்க. ஷாங்ஸ் காட்டுறப்ப கண்டிப்பாக ஷாங்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷாங்ஸை வந்து திருப்பி காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து கிராஸ் கில்ட், அதாவது நம்ம மியாக், பக்கி, crocodile இருக்காங்களே, இவங்களும் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பக்கி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ண தான் போகிறாரு. அதுக்கடுத்து ஃபிகர்லேண்ட் அப்படிங்கிற இந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பர் வந்து இந்த ப்ராட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறாங்க. ஸோ ஃபிகர்லேண்ட் அப்படிங்கிறது வேறு யாருமே இல்லை. ஆல்ரெடி வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங் அப்படிங்கிற இந்த கேரக்டரை பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் மரைன்ஸ்க்கும் மேலே இருக்க காட்ஸ்நெட் அப்படிங்கிற இந்த ஒரு டீமுக்கு சுப்ரீம் கமாண்டராக இருந்திருப்பார். இந்த கேரக்டர் எவ்வளோ பவர்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் டிராகன் இருப்பார். அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது செலஸ்டியல் டிராகன்ஸை ஜஸ்ட் நம்ம லூஃபி ஒரு பஞ்ச் பண்ணதுக்கு அந்த இடத்துல அவ்வளோ மைனஸ் வந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு கார்லிங் கேரக்டர் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு செலஸ்டியல் டிராகனை
எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. அதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களே கொல்றதுக்கான அதிகாரம் வந்து இந்த கார்லிங்க்கு இருக்குது. அந்தளவுக்கு பவரான கேரக்டர் தான் இந்த ஒரு கார்லிங். ஸோ இப்போதைக்கு இந்த கார்லிங்கோட ஃபேமிலியில் இருக்க ஒரு கேரக்டரை இந்த இடத்துல காமிக்க போகிறாங்க. பட் இது யாருன்னு தெரில. ஒரு ஃபேன் தியரி இருக்குது. இந்த ஃபேன் தியரி எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்லிங் இருக்கார்ல, இந்த கார்லிங்கோட ஃபேஸும் நம்ம ஷாங்ஸோட ஃபேஸும் கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும். இதனாலே வந்து நிறைய பேர் ஷாங்ஸ் ஒருவேளை இந்த கார்லிங்கோட பையனாக இருக்க வாய்ப்பு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஃபிகர்லேண்ட் மாதிரி இருக்க கேரக்டர்னு சொல்கிறப்ப மேபி வந்து இது நம்ம ஷாங்ஸோட ட்வின்னாக இருக்கலாம். நம்ம ஷாங்ஸுக்கு ஒரு ஈவில் ட்வின் இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே ஒரு ஃபேன் தியரி இருக்குல்ல, அந்த ஒரு ஈவில் ட்வின் கூட மேபி இந்த இடத்துல காட்டலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஃபிகர்லைன் காட்டுறாங்க. பட் இவர் ஃபேஸ் அவங்க தெரியா காட்டல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஷேடோவில் அந்த கேரக்டர் கையில் வந்து ஒரு ஸ்வாடை பிடிச்சிருமே காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை முடிக்க போகிறாங்க. இந்த கேரக்டரோட ஃபேஸ் அவங்க அடுத்த சாப்டரில் காட்டுறப்ப மேபி அது நம்ம ஷாங்ஸ் மாதிரி இருந்தால் இது வந்து ஷாங்ஸோட ஈவில் ட்வின் அப்படிங்கிற இந்த தேதி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சாப்டர் முடித்த உடனே அடுத்த வாரம் பிரேக் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.